வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, இத்தனை நாளா நம்ம கஷ்டப்பட்டு எத்தனை இடையூறா போர் வந்தது, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போர். சரி, இந்த வருஷம் ஐபிஎல் அவ்வளவுதான் அப்படின்லாம் நினைச்சோம். பட் அதெல்லாம் தாண்டி இந்த வாட்டி நமக்கு வந்து ஐபிஎல் ஃபைனல். அது மட்டும் இல்லாம இந்த 18 வருஷத்துல இந்த ரெண்டு டீம் வந்து ஃபைனல்ஸ் ஆடி இருக்கிறாங்க. பட் கப் அடிச்சதே கிடையாது. இன்னைக்கு ஏதோ ஒரு டீம் கப் அடிக்க போறாங்க. அது ஆர்சிபி அடிச்சா அவங்க முதல் முறையா ஐபிஎல் கப் அடிக்க போறாங்க. பஞ்சாப் அடிச்சாலும் அது அவங்க முறையா இந்த கப் அடிக்க போறாங்க. ஸோ எனக்கு ரெண்டு டீம்ல யாரு வின் பண்ணாலும் சந்தோஷம் அப்படிங்கிறதோட நான் மேட்ச் பார்ப்பேன். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பஞ்சாப் வந்து ஒரு சரியான இன்னிங்ஸ் வந்து ஆடி மும்பை வந்து பாத்தீங்கன்னா வெளியே தள்ளினாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம்லையும் ஸ்ரேயஸ் ஐயரை கேப்டனா போட்டிருந்தோம். பாப்ல ஸ்ரேயஸ் ஐயரை ட்ரை பண்ணியிருந்தோம், நல்லாவே வின் பண்ணோம். பட் ஃபைனல் மேட்ச் நல்லா கவனமா நம்ம பிளே பண்ணக்கூடிய ஒரு மேட்சா இருக்கும். இந்த மேட்ச் வந்து செவ்வாய்க்கிழமை 3 மணிக்கு அதே ஸ்டேடியம், நரேந்திர மோடி ஸ்டேடியம் தான் நடக்குது. பட் இந்த பிச்சில் வந்து மழை பெய்யுது. ஸோ ஆனா இதுக்கு கொல்கத்தால மழை பெய்யுதுன்னு சொல்லி தான் அகமதாபாத்துக்கு மாத்தினாங்க. பட் இன்னைக்கும் மேட்ச் மழை பெய்யுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். பட் ஏதாச்சும் ஒரு அப்டேட்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணுவேன். அதனால டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ண நண்பர் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனல் வந்து ஃப்ரீ தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதே போல நீங்க இன்னமும் நம்மளுடைய XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே வந்து ஒரு ட்ரஸ்டடான ஒரு பிளாட்ஃபார்ம்ங்க. ஸோ நீங்க நம்பிக்கையா நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். நான் சொன்னதுனால லெஸ் என்ட்ரி ஃபீஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கம்மியான ஒரு என்ட்ரி ஃபீஸ் தான் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அதனால நீங்க கண்டிப்பா நம்பி ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. நல்லா வின் பண்ணலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே நீங்க XL11ல பிளே பண்ணுங்க. ஏன்னா ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. 30 செகண்ட்ல உங்களுடைய விட்ராவல்ஸ் வந்து நீங்க வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அது போக நம்ம சேனல் சார்பாக கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து கரெக்டா மார்ச் 22 ஆரம்பிச்சு ஜூன் 10 வரைக்கும் இருக்கு. ஸோ ஐபிஎல் மேட்ச் வந்து 3 முடியுது அப்படிங்கறதுனால விட்டுறாதீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 7 நாள் வந்து நம்ம வந்து வச்சிருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா அப்பதான் வந்து ஐபிஎல் மட்டும் பிளே பண்றவங்க இருந்தாங்கன்னா இதாயிருவாங்கன்னு சொல்லிதான். ஸோ ஜூன் 10 இது வந்து க்ளோஸ் ஆகும். உங்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து ஜூன் 10 முடிவடையும். உங்களுக்கு ஜூன் லாஸ்ட் வீக்குள்ள, அதாவது ஜூன் 30 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லாருடைய பிரைஸும் XL11 மூலமாவே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிடிஎஸ் எல்லாமே 100% உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிச் ரிப்போர்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த அகமதாபாத் பிச் வந்து ஒரு ஹை ஸ்கோர் பிச் தான். ஏன்னா பேட்டிங்க்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பிச்சா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீடியோல, பஞ்சாப் வர்சஸ் எம்ஐ வீடியோலையும். அதே போல ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ஆதிக்கம் இங்க அதிகமா இருக்கும். ஸ்பின்னர்ஸுக்கு பெருசா விக்கெட் கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போலதான் வந்து ஸ்பின்னுக்கு பெருசா லாஸ்ட் மேட்ச்லாம் சப்போர்ட்டே இல்லை. அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் சகால் மட்டும் தான் ஸ்பின்னர்ல விக்கெட் எடுத்தா நினைக்கிறேன். சாண்டர்லாம் விக்கெட் எடுக்கவே இல்லை. ஸோ ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஃபேவரட்டான பிச்சு. அதே போல பேட்ஸ்மேன் நல்லா என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிச்சு. ஆனா லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு விசித்திரமான ரிசல்ட் கிடைச்சது. இந்த கிரவுண்ட்ல இந்த சீசன்ல 7 மேட்ச்ல 6 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணி இருக்கிறாங்க. ரீசெண்டா நடந்த எல்லா மேட்சோட ரிசல்ட் இருக்கு. பஞ்சாப் வர்சஸ் ஜிடி, அந்த மேட்ச்லயும் பஞ்சாப் வந்து ஒரு 243 ரன் அடிச்சு வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம இன்னும் நோட் பண்ண வேண்டியது, இந்த சீசன்ல பஞ்சாப் வந்து இங்க விளாண்ட 2 மேட்ச்லயுமே வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒன்னு ஜிடி கூட வின் பண்ணியிருக்காங்க, இன்னொன்னு வந்து எம்ஐ கூட வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்சிபி வந்து இன்னைக்கு ஆட போறாங்க. ஸோ எப்படி ஆடுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். டோட்டலா நமக்கு வந்து 8 மேட்ச்ல 6 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்டும், 2 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்டும். ஹை ஸ்கோர் 243, லோ ஸ்கோர் 147. அதிகமா பாருங்க 190+ தான் வந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். அண்ட் இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிபி, அவங்க தான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் ஆனாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதே பஞ்சாப் டீம் அடிச்சு வின் பண்ணாங்க. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா இந்த சீசன் ஆடுறாங்க. ஓப்பனிங் ஆடக்கூடியது பிலிப் சால்ட்டும் அண்ட் விராட் கோலி, 2 பேருமே நல்லா இந்த சீசன் வந்து சூப்பரா ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் வந்தார் அப்படின்னா, நான் எப்போ சொல்ற போல கண்ணை மூடிட்டு நீங்க செலக்ட் பண்ணிடலாம் அவரு. ஏன்னா பேட்டிங் செகண்ட் வரும்போது விராட் கோலி ரொம்ப அக்ரெசிவாவும் விளையாடுறாரு. பிளஸ் அந்த சேசிங் அப்படின்னு வந்துட்டுனா விராட் கோலி
ஒரு 40+ ரன் வந்து கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ணி கொடுத்துறாரு. ஏன் சில மேட்ச் அவுட் ஆகாமலே பினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. அதனால பேட்டிங் செகண்ட் வந்தாருன்னா ரொம்பவே ஸ்ட்ராங். அதுவே பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தா கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு ஸ்டார்ட் பண்றாரு. அது ஒரு 30+ ரன் அந்த மாதிரி கொண்டு போயிடுறாரு. ஸோ பிலிப் சால்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பேட்டிங் செகண்ட்ல நல்லா ஸ்கோர் பண்றாரு. பட் விக்கெட் வந்து டப்புன்னு அந்த சிங்கிள் டிஜிட்ல விக்கெட் நிறைய மேட்ச் வந்து விட்டுருக்காரு. அதனால அதை கொஞ்சம் கவனமா பார்க்கணும். அப்படி ஒரு 20+ ரன் தாண்டிட்டாரு அப்படின்னா பிலிப் சால்ட் கிட்ட இருந்தும் செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்ல ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். மயங்க் அகர்வால் ஒரு டீசென்டான ஒரு பேட்டர். நம்ம படிகளுக்கு பதிலாக உள்ள வந்தாரு. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். அண்ட் நம்மளுடைய ஒரு டீசென்டான ஒரு ஸ்கோர் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ரொம்ப ஒரு பெரிய ஹை ஸ்கோர் அப்படி எதிர்பார்க்க முடியாது. அதே போல ஒரு ரொம்ப கம்மியான ஸ்கோரும் அடிச்சு கொடுப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒரு 20ல ஒரு 30 ரன் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. படிடர் நான் சொன்னது போல ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய ஃபிளாப்பான ரிசல்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ படிடர் லாஸ்ட் மேட்சும் பெருசா பஞ்சாப் கூட இது இல்லை, சரி அதனால விட்டுறலாம். பட் அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மேட்சுமே நம்ம படிதர் வந்து கொஞ்சம் ஃபிளாப்பான ரிசல்ட் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ மேபி இந்த மேட்ச் கேப்டன் அப்படிங்கறத உணர்ந்து கொஞ்சம் நல்லா விளாண்டாரு அப்படின்னா அது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் நல்ல ஒரு ட்ரம் கார்டு பிக்கா இருக்காரு. லிவிங்ஸ்டோன் எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல்ல ஏதாச்சும் ஒரு சில மேட்ச் மட்டும்தான் அவர் நல்லா ஆடி வின் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அது ஏதாவது ஒரு சில மேட்சா தான் இருக்குமே தவிர அவர் 10ல ஒரு மேட்ச் நல்ல ரிசல்ட் ஆடி கொடுப்பார். அது நாளைக்கு மேட்சா கூட இருக்கலாம். அண்ட் ஜித்தீஷ் சர்மா ஒரு டீசென்டான ஒரு பேட்டர். நீங்க வந்து குறைஞ்சது ஜித்தீஷ் கிட்ட இருந்து ஒரு 20-30 ரன் இந்த கன்சிஸ்டன்சி ரன் எடுக்கலாம். ஆனா ஜித்தீஷ்ட வந்து பேட்டிங்கும் நல்லா இருக்கும் பிளஸ் பவுலிங்கும் நல்லா இருக்கும். அதுதான் ஜித்தீஷ்ட வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா நான் வந்து பாக்குறேன். ஸோ அதனால நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஜித்தீஷ் சர்மாவை வந்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் இருக்கு. அடுத்து 2 பேர் வந்து ஆல்ரவுண்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொமாரியோ ஷெப்பர்டும் குர்னல் பாண்டியாவும். ஒருவேளை இன்னைக்கு மேட்ச்ல ஆர்சிபி கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா ரொமாரியோ ஷெப்பர்டுக்கும் குர்னல் பாண்டியாவுக்கும் பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கே தெரியும் டப்புன்னு பிலிப் சால்ட் அப்புறம் விராட் கோலி மயங்க் அகர்வால்லாம் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஒரு குர்னல் பாண்டியாவை சீக்கிரமா ப்ரொமோட் பண்ணி விட்டுருவாங்க. இல்ல அப்படின்னா கொஞ்சம் டப்புன்னு விக்கெட் போகுது. அப்படி விக்கெட் போகாம கடைசியில வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து ஒரு லாஸ்ட் 2 ஓவர் 3 ஓவர் ஃபேஸ் பண்ற மாதிரி வந்தோம்னா கண்ட மணிக்கு சுத்தி கொஞ்சம் ஸ்கோர் வாங்கி கொடுத்துருவாரு. அதனால நம்ம அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். ஸோ பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான பேட்டிங் ஆப்ஷன் தான் ஆர்சிபில இந்த 6 பேர் இருக்கிறாங்க. இதுல நான் ப்ரிப்பேர் பண்றது விராட் கோலியை வந்து என்னுடைய கம்பல்சரி பிக்கா நான் வச்சிருவேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், அதுவும் குறிப்பா பேட்டிங் செகண்டா கண்ணை மூடி செலக்ட் பண்ணிடுவேன். அடுத்ததா வந்து பிலிப் சால்ட்டையும் நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுக்குறாரு எல்லா மேட்சுமே. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அந்த 3வது பிளேயர் தான் சூஸ் பண்றதுல உங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கு. நிறைய பேர் வந்து மயங்க் அகர்வால் எடுக்கவா, படிதர் எடுக்கவா, லிவிங்ஸ்டோன் எடுக்கவா, ஜித்தீஷ் சர்மாவை எடுக்கவா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் இருக்கும். என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு படிதரை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றேன். காரணம் ஒன்றும் இல்லை, கேப்டன் கொஞ்சம் பொறுப்பா உணர்வா இன்னைக்கு ஆடுவார் அப்படிங்கிற ஒரு காரணம் தான், வேற ஒன்றும் கிடையாது. இல்ல அப்படின்னா நீங்க கண்டிப்பா நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடியவன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு வந்து லிவிங்ஸ்டோனை வச்சு நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். ஒருவேளை அந்த இடத்துல டிம் டேவிட் பத்தி எந்த அப்டேட் இல்லை எனக்கு, அதனாலதான் நான் வந்து லிவிங்ஸ்டோன் ஆடுவாருங்கிறதுல சொல்றேன். அண்ட் பாப்போம் என்ன நடக்கு அப்படின்னு. அடுத்ததா வந்து நம்மளுடைய பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஹெய்சல்வுட், யாஸ்தயால், சுயா சர்மா, பூவி இந்த 4 பேர் தான் ஆர்சிபியோட ப்ராப்பரான பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. எப்படி ப்ராப்பரா வந்து இந்த 4 பேர் தான் அவங்களுடைய 3 ஓவரை வந்து அதிகபட்சமா பவுல் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால இந்த 4 பேர் தான் ஆர்சிபியோட மெயின் பவுலர் சொல்லலாம். அதே போல இந்த ரொமாரியோ ஷெப்பர்டும் குர்னல் பாண்டியாவும் அடிஷ்னலா வந்து ஒரு 2 ஓவர் 3 ஓவர் அந்த மாதிரி அதிகபட்சம் 2 ஓவர் பவுல் பண்ற பிளேயரா தான் இருக்கிறாங்க. சரி, அதே இது குர்னல் பாண்டியா இன்னைக்கு ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா நீங்க குர்னல் பாண்டியாவை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா குர்னல் பாண்டியா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணும்போது விக்கெட் எடுப்பாரு. ஹேசல்வுட் மினிமம் 1-2 விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க வந்து ஹேசல்வுட்டை வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து யாரை ட்ரை பண்ணலாம். அடுத்து புவனேஸ்வர் குமார் ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல நமக்கு வந்து கொஞ்சம் சரியா ஆடி கொடுக்கலாத மாதிரி தான் தெரியுது. ஸோ பெருசா ஒரு விக்கெட்டுக்கு மேல பெருசா எடுத்து கொடுக்கல. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து புவனேஸ்வர் குமாரை கொஞ்சம் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே போல யாஸ்தயால் எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் 1 விக்கெட். சுயா சர்மா அவர் பெருசா விக்கெட் எடுக்க மாட்டார், அதிகபட்சம் எடுத்தாலும் 1 விக்கெட் தான் எடுப்பாரு. பட் இன்னைக்கு பிச்சு வேற ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணாது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த காரணத்தினால நீங்க சுயா சர்மா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் ஷெப்பர்டையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா திடீர்னு வந்து 2-3 6 அடிச்சானாலே பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட் கூடிரும்.
அடுத்து பஞ்சாப். ஸோ பஞ்சாப் டீமையும் நம்ம சாதாரணமாக நினைக்க கூடாது, கொஞ்சம் நல்லாவே வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா எல்லா முக்கியமான டீமையும் வந்து அவங்க வின் பண்ணி இந்த இடத்துக்கு இந்த சீசன் வந்திருக்காங்க அப்படின்னா பாராட்ட தான் செய்யணும். அண்ட் ஓப்பனிங் ஆடக்கூடியது பிரியன் சரியா, பிரப்சிம்ரன் ரெண்டு பேருக்குமே இந்த குவாலிஃபயர் 1ம் சரி குவாலிஃபயர் 2ம் சரி செல்ஃப் எடுக்கவே இல்லை. ஆனா ரெண்டு பேருமே நான் சொல்லியிருக்கேன் செம்ம அதிரடியான காட்டானுங்க, வந்தா அடிச்சா 6 கிளம்பணும் அவ்வளவுதான், அந்த மாதிரிதான் பிளேயர்ஸ். அது பிரப்சிம்ரன் வந்து பேட்டிங் செகண்ட் ஏதோ கொஞ்சம் நல்லாவே ஆடுவார். அதே பிரியன் சரியா பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கொஞ்சம் நல்லா ஆடுவார். அவங்களுடைய நல்லா ஆடுவார் மீனிங்ஸ் அவங்களுடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து அந்த இதுல வரும். ஆனா ரெண்டு பேருமே ரீசெண்ட் டைம்ஸ் ஆஃப் ஒரே ஃபிளாப்பான ரிசல்ட் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த காரணத்தினால நம்ம வந்து கொஞ்சம் கவனமா தான் அவங்கள வந்து கையாள வேண்டியது இருக்கு. பட் ரெண்டு பேருமே எப்படி ஹிட் ஆர் மிஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, அவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க ஒன் சைடா வின் பண்ணுவீங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒன் சைடா பாயிண்ட் வந்து போயிடும். அடுத்ததா இங்கிலீஷை பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஆஸ்திரேலியன் பிளேயர்னாலே அவங்களோட மென்டாலிட்டியே வந்து வேற மாதிரி இருக்கும். அதாவது ரெண்டு ஓப்பனர்ஸ் வந்து கொஞ்சம் அவுட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. பட் அந்த நேரத்துல வந்து ஒரு அதுவும் பும்ரா மாதிரியான பவுலரை வந்து ஒரே ஓவர்ல எங்க அந்த நிமிஷத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா நான் நினைச்சேன் பஞ்சாப் வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். அது வரைக்குமே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை, மும்பை தான் வின் பண்ணுவாங்க அப்படி கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். சரி மும்பை என்னதான் இருந்தாலும் நம்ம பங்காளி டீம் வந்து விட மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த இன்னிங்ஸ் தான் பும்ராவை எப்போ இங்கிலீஷ் அடிச்சாரோ அதுதான் ஒரு ஆஸ்திரேலியனோட மென்டாலிட்டி. அவ்வளவு விக்கெட் போகும்போது நம்ம ஆளுக்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா தட்டிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா வந்தா ஒரே ஓவர்ல 20 ரன். ஸோ மேட்சே அதுலயே மாத்தினா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐயர் நம்மளுடைய யாரு தோப்லி பால வந்து ஒரே ஓவர்ல 3 6 அதுலயே மேட்ச்லாம் அப்படி மாற ஆரம்பிச்சுட்டு. பட் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸா இருக்கிறாங்க. அதே போல நான் வேதிராவை நான் சொன்னேன் பேட்டிங் செகண்ட் அப்படின்னா வேதிரா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன். ஆனா அதுக்கு முன்னாடி மேட்ச்லயும் நான் அதே தான் சொன்னேன் ஆர்சிபி கூடயும். ஆனா ஆர்சிபி கூட வந்து அவர் வந்து கொஞ்சம் சரியா ஆடலை அப்படின்னு எல்லாருமே ஒரு சில பேர் வந்து எதாவது சொல்லுவாங்க. பட் நான் சொல்றது எல்லா மேட்சுமே நடக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் வந்து அவங்களுடைய ஆவரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா இருக்கா செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா இருக்கா அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். ஒரு லாஸ்ட் 15 மேட்ச் ரிசல்ட் எடுத்து பார்ப்பேன். நான் சொல்லியிருக்கேன் அவங்களுடைய என்டையர் கிரிக்கெட் ஹிஸ்டரி நான் எடுத்து பார்க்க மாட்டேன். ரீசெண்டா எப்படி ஆடி இருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். காரணம் என்னன்னா அப்போதான் வந்து தெரியும் உங்களுக்கு. நான் நிறைய இதுல சொல்லியிருக்கேன். ஸோ வேதிராவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் வரும்போது நல்லாவே ஆடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம வேதிராவுக்கு லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 3 மிஸ் கிட்ட பண்ணாங்க. அதெல்லாம் ட்ரெண்ட் போல்ட் ஒரு கேட்ச் எல்லாம் ஈஸியா மிஸ் பண்ணாரு. நமந்தீர் ஒரு கேட்சை வந்து கொஞ்சம் பின்னாடி லைன்ல நின்று இருந்தாருன்னா பிடிச்சிருப்பாரு, கொஞ்சம் முன்னாடி வந்து நின்று அவசரப்பட்டாரு. ஸோ இந்த மாதிரிலாம் வேதிராக்கு வந்து ஒரு நிறைய லக்கு கிடைச்சது. இருந்தாலும் அண்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து ரிசல்ட் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச் நம்ம எடுக்கல, ஆனாலும் அவருக்கு ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்ல. ஒமர் சாய் வந்து மிஸ் பண்ணாரு, ஆனா அதுக்கப்புறம் வந்து ஏதோ அவுட் ஆயிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே எண்ட் ஆஃப் த டே அவுட்புட் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். அதே போல சாசாங் சிங் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தாருன்னா ரொம்பவே ஸ்ட்ராங். நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். சாசாங் சிங்கோட ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆவரேஜும் செகண்ட் பேட்டிங் ஆவரேஜும் எடுத்து பாருங்க, உங்களுக்கே புரியும். ஏன் இந்த ஐபிஎல்ல கூட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸ்டோய்னிஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவர் தான் நம்ம பஞ்சாபோட 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. ஸோ ஸ்டோய்னிஸ் கிட்ட இருந்து 1ல இருந்து 2 ஓவர் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் வந்து அவர் பால் அடிபட்டாலும் அந்த ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்து கொடுத்தது அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டோய்னிஸுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா பேட்டிங்கும் இருக்கு, ஒரு 2 ஓவர் பவுலிங் இருக்கு. அப்புறம் ஒமர் சாய் வந்து எல்லாரும் அசால்ட்டா நினைக்கிறாங்க அவர் வந்து கொஞ்சம் மொக்க பவுலர், ஆப்கானிஸ்தான் பவுலர் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, டீசெண்டா பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர். என்ன ஒரு பால் வந்து 4 ஓவர் போட்டா 40 ரன் கொடுப்பாரு, ஆனா மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் எடுப்பாரு. நான் சொல்லியிருக்கேன் ஃபேண்டசில வந்து 4 ஓவர் போட்டு நீ 80 ரன்னாலும் கொடு, பிரச்சனை கிடையாது. ஆனா நமக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாலும் 30 பாயிண்ட். ஸோ அந்த அதிக ரன் கொடுத்து ஒரு 5-6 பாயிண்ட் மைனஸ் ஆனாலும் பாயிண்ட் வந்துடும். ஸோ அதனால ஒமர் சாயை மிஸ் பண்ணாதீங்க. பட் இன்னொரு பிளஸ் என்னன்னா ஒமர் சாய்க்கு திடீர்னு பேட்டிங் வாய்ப்பு கூட வரலாம். ஏன் வராதுன்னா நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதுவும் நமக்கு ஒரு இது இருக்கு. ஸோ அதனால எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கவனமா பார்த்து தான் நம்ம வந்து பிளே பண்ணணும். அடுத்து சிங்கு கொஞ்சம் ரீசெண்டா நல்லா விளையாடல. பட் சிங்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ணா ரொம்பவே ஸ்ட்ராங்கா பவுல் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் சிங் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணல. அதே போல லாஸ்ட் மேட்ச் வந்து நான் கூட வந்து பாத்தீங்கன்னா பும்ராவா இல்லைன்னா சிங்கா அப்படிங்கிற இது நம்ம பார்த்தோம். ஏன்னா பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண டெத்ல பவுல் பண்ணார் அப்படி இப்படின்லாம் இருந்தது. பட் பும்ரா வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து விக்கெட்டே எடுக்கல. ஸோ பஞ்சாப் கூட பாத்தீங்க அப்படின்னா
பும்ரா வந்து விக்கெட் எடுக்கல, ஆனா 40 ரன் கொடுத்தாரு. சோ நான் வந்து பாப்ல கூட பாத்தீங்கன்னா நான் சிங்க தான் கொடுத்தேன். காரணம் என்னன்னா சிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ணா விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா சிங்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கல. சிங்க வந்து 4 ஓவர் போட்டு 44 ரன். ஆனா சிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்ச் புடிச்சிருவாரு. சோ அதனால சிங்க போட்ட பாப்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. சோ இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதா இருக்கும். அடுத்து ஜிமிஷனு, அடுத்து சகாலு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐசாக் விஜயகுமார் எல்லாருமே வந்து நல்ல ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. சோ நல்ல பவுலிங் ஆப்ஷன். எனக்கு தெரிஞ்சு சகால் வந்து ஆர்சிபி கூட இந்த சீசன்ல நடந்த 2 மேட்சுமே நல்லாவே பவுலிங் பண்ணியிருக்கிறாரு. சோ சகாலை கன்சிடர் பண்ணக்கூடியவங்க கன்சிடர் பண்ணுங்க. சோ பாத்துக்கலாம். வைசாக் விஜயகுமார் விக்கெட் டேக்கிங் பவுலர், ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஜிம்மிஷனும் அதே போலதான் விக்கெட் டேக்கிங் பவுலர், கண்டிப்பா ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நான் ஸ்மால் லீக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா விராட் கோலி, பிலிப் சால்ட், படிதர், மயங்க் அகர்வால், யாஸ் தயால், புவனேஸ்வர் குமார், ஹெய்சுருட், இந்த 7 பேரை நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அதே போல பிரப்சிம்ரனே, பிரியன் சாரியா, ஸ்ரேயஸ் ஐயர், ஒமர் சாய், சிங், சகால், ஜிமிஷன். லாஸ்ட் மேட்ச் யார் எந்த 7 பேரை கொடுத்தனோ அதே தான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் இதே பிளேயர்ஸ் தான் கொடுத்தேன். ஸோ நல்லாவே இல்லை, ஒரு 5-6 பிளேயர்ஸ் வந்து நல்லாவே ஆடினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்ததா லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிக்கா பாக்குறது சாசாங் சிங்கை நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணோம். அதே போல பிரியன் சாரியா, அதே போல லிவிங் ஸ்டோனு, ஷெப்பர்ட், இந்த 4 பேரையும் நான் லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்ஷனா நான் பாக்குறேன். ஸோ கண்டிப்பா அது வந்து நீங்க தான் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கணும். அதே போல ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் மேட்ச் எப்படி எல்லாருமே சூர்யா, ஸ்ரேயஸ் ஐயரோட வந்தாங்களோ அதே போலதான் இந்த மேட்ச் வந்து விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயரோட வரப்போறாங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் வைஸ் கேப்டன்ல ரிஸ்க் எடுக்கலாம் நினைச்சீங்கன்னா சிங் அண்ட் ஹெய்சுருட் யார் இதுல ஃபர்ஸ்ட் போலிங் பண்றாங்களோ அவங்கள வந்து ஈஸியா கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இன்னைக்கு ஆர்சிபி ஃபர்ஸ்ட் போல் பண்ணுதுன்னா ஹெய்சுருட் வைஸ் கேப்டன், பஞ்சாப் ஃபர்ஸ்ட் போல் பண்ணுதுன்னா சிங்க வந்து வைஸ் கேப்டனா ப்ரிப்பேர் பண்ணலாம். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் பிரப்சிம்ரனே, அதுக்கப்புறம் வந்து பிரியன் சாரியா, சகால், பஞ்சாப்ல இருந்து இந்த 3 பேரை நான் கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ண போறேன். மயங்க் அகர்வால், லிவிங் ஸ்டோனே நான் கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ண போறேன். பிளஸ் நம்மளுடைய ஷெப்பர்டே வந்து கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுவேன். ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல மேட்சை நீங்க என்ஜாய் பண்ணி, ஏன்னா லாஸ்ட் மேட்ச் கூட நம்ம ஸ்மால் லீக் விளாண்டோம், கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தது. நிறைய பேர் வந்து சொல்றாங்க நான் வந்து மும்பைக்கு ஹேட்டர், எனக்கு ரோஹித் சர்மாவை பிடிக்க மாட்டேங்க அப்படின்னு. எதுவுமே கிடையாது. எனக்கு கிரிக்கெட்ல இவன் பிடிக்கும், அவன் பிடிக்காது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு கிரிக்கெட்னால எனக்கு வந்து பிடிக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து ஒரு கிரிக்கெட் ஃபேன். எனக்கு வந்து சிஎஸ்கே வின் பண்ணாதான் ஹாப்பி, ஆர்சிபி வின் பண்ணாதான் ஹாப்பி, மும்பை வின் அப்படிலாம் கிடையாது. இப்போ சிஎஸ்கே வின் பண்ணா என் வீட்டுக்கு ஏதாச்சும் கொடுக்க போறாங்களா? கண்டிப்பா கிடையாது. ஆர்சிபி வின் பண்ணா விராட் கோலி எனக்கு எதுவும் தர போறானா? ஒன்றும் கிடையாது. பஞ்சாப் வின் பண்ணா எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் வந்து ஃபர்ஸ்ட் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னா, நான் ஒரு ஸ்மால் லீக் டீமுக்கு ஒரு 10,000 ரூபாய் 30,000 ரூபாய் போட்டிருக்கேன் அப்படின்னா அது வின் ஆகணும் தான் நினைப்பேன். நான் எனக்கு பிடிச்ச தோனிலாம் இருக்காரு. ஸோ தோனி எனக்கு ரொம்ப பிடிக்கும், விராட் கோலி பிடிக்கும். ஆனா சில இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், தோனி இது வரைக்கும் ஃபேண்டசில எடுக்க மாட்டேன். தோனி அவுட் ஆகி போகணும்னு தான் நினைப்பேன். ஏன்னா அது மட்டும் இல்லாம சில இன்னைக்கு நான் விராட் கோலியை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டிருக்க மாட்டேன். இல்ல பாப்ல வந்து விராட் கோலிக்கு பதிலாக நான் சூர்யா அந்த மாதிரி பிளேஸ் ட்ரை பண்ணேன். அப்போ நான் விராட் கோலி அவுட் ஆகி போகணும்னு தான் நினைப்பேன். ஆனா எனக்கு பர்சனலா பிடிக்கும். ஆனா எனக்கு என்னுடைய காசு தான் முக்கியம். நான் அதுக்காக தான் நான் விளையாடுறேன். ஸோ அதனாலதான் நான் சொல்லுவேன், பிடிச்ச பிளேயர் பிடிக்காத பிளேயருங்கிறது இந்த ஃபேண்டசி விளையாட வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நமக்கு வந்து நம்ம ஒரு 1000 ரூபாய் நம்ம துட்டை வச்சு போடுறோம் அப்படின்னா நம்ம துட்டு தான் ஃபர்ஸ்ட் நமக்கு இம்பார்ட்டன்டா இருக்கணும். அந்த 1000 ரூபாய் எப்படி 2000 ரூபாய் ஆக்குறதுங்கிறது தான் முக்கியமா இருக்கணும். அவன் வின் பண்ண என்ன, வின் பண்ணா போன மாட்டி நமக்கு என்ன அப்படின்னு. அப்படி உங்களுக்கு உங்க பிடிச்ச பிளேயர் தான் வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபேண்டசி வந்து நீங்க விளையாடக்கூடாது. ஏன்னா இதையும் பண்ணி அதையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து நான் ஸ்ரேயஸ் ஐயர் அடிக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா என் கேப்டன், அப்ப நான் அடிக்கணும் தான் நினைப்பேன். சோ அதுக்கு வந்து நான் மும்பையோட எதிரி கிடையாது. சரிங்களா? சோ அதனால இதெல்லாம் தெரியாம சும்மா எதையாச்சும் ஒண்ணு சும்மா கமெண்ட்ல போட்டுக்கிட்டு 2 பேர் அன்னைக்கெல்லாம் பார்த்தேன், உனக்கு மும்பைனால எதுவும் அலர்ஜியா, இப்பவே வந்து என்னது ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அந்த நண்பரும் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த டீமுமே எனக்கு பிடிச்ச டீம் பிடிக்காத டீம்னு ஒன்றும் கிடையவே கிடையாது நண்பா, தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து என்னுடைய காசு. நான் ஸ்மால் லீக் போறேன்னா நான் வின் ஆகணும். நான் நேற்று கூட பாப்ல வந்து 10,000 ரூபாய் போட்டிருக்கேன் அப்படின்னா சூர்யாவை விட எனக்கு ஸ்ரேயஸ் நல்லா அடிக்கணும் தான் நான் நினைப்பேன். அது பஞ்சாப் வின் பண்ணா என்ன, மும்பை வின் பண்ணா எனக்கு என்ன? ஸோ எனக்கு தேவை என் காசு முக்கியம். ஸோ நான் வின் பண்ணாதான் எனக்கு லாபம் அது. ஸோ அதனாலதான் அப்படி உங்களுக்கு பிடிச்ச டீம் நாளைக்கு வின் பண்ணணும், நீங்க ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா சத்தம் காட்டாம நாளைக்கு ஒரு நாள் மேட்சை என்ஜாய் பண்ணி பார்க்க நினைச்சீங்கன்னா ஸ்மால் லீக் எதுவுமே விளையாடாதீங்க. நான் ஃபைனல் மேட்ச் விளையாடுறது ரொம்ப கஷ்டம். நான் ஸ்மால் லீக் டீம் ஜஸ்ட் கடைசி வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் டெலகிராம்ல. நான் விளையாட மாட்டேன். விளையாடாம நான் வந்து ஒரு ஆர்சிபிக்கு சப்போர்ட்டோ
இல்ல ஒரு பஞ்சாபுக்கோ சப்போர்ட் பண்ணுவேன். அவ்வளவுதான். எனக்கு எந்த டீம் பிடிக்கும் அந்த டீமுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு நான் விளையாட மாட்டேன். நான் விளையாண்டுட்டு நான் வந்து எந்த டீமுக்கு நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். எனக்கு இந்த ஐபிஎல்ல பஞ்சாப் வின் பண்ணா ஹாப்பி. உங்களுக்கு எந்த டீம் வின் பண்ணா ஹாப்பி அப்படிங்கறத சொல்லுங்க. பஞ்சாப்னு கிடையாது, எனக்கு ரெண்டுல யாரு வின் பண்ணாலும் சரி. பஞ்சாப் வந்து இத்தனை வருஷமா போராடி அவங்களும் ஒரு கேவலமான டீம் நினைப்போம் நம்ம பஞ்சாப்னாலே 2 பாயிண்ட் பூஸ்டா கொடுக்காங்க அப்படின்னு. அதே போல 18 வருஷம் ஆச்சு விராட் கோலி இது வரைக்கும் கப்பே அடிச்சது இல்லை. ஸோ விராட் கோலி இந்தியாக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நம்ம மறந்து என்ன பண்ணுவோம், விராட் கோலியா லாலிபாப் அப்படிமா, அப்படிலாம் கிடையாது. விராட் கோலி கப் அடிச்சாலும் நமக்கு சந்தோஷம் தான். அவனும் இந்தியாவுக்கு எத்தனையோ பண்ணியிருக்கான். ஸோ என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறாரு இந்தியாவுக்கு. டெஸ்ட் கிரிக்கெட்டு, அப்புறம் ஓடி வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப், டெஸ்ட் சாம்பியன் அடிக்க நம்ம T20 ஓடி எல்லாம் அவருடைய பங்களிப்பு அதிகமா இருக்கு. சரி இந்த ஒரு ஐபிஎல் கப்பையும் அடிச்சுட்டு போனாருன்னா சந்தோஷமா ஒரு ரிட்டையர்டா கூட ஆயிரலாம், எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா இதுலயும் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு தான் இருக்கிறாரு. கப் அடிக்க ரிட்டையர்ட் ஆகிட்டு தான் இருக்காரு. சரி அந்த சந்தோஷமா அந்த மனுஷன் போயிட்டு போட்டான் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல பஞ்சாபா இந்த பிரீத்தி ஜிந்தாக்காகவே அவங்க எத்தனையோ வருஷம் நானே சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். தோத்தா கூட ஒரு மும்பை இந்தியன்ஸ் தோத்தா அந்த அம்பானி அவங்க பேசலாம் வந்து டல் ஆகும். ஆனா எப்பவும் சிரிச்சிட்டு இருக்க ஒரே ஓனர் வந்து பாத்தீங்கன்னா பிரித்தி சிந்தா தான். ஸோ அவங்க யாரு வின் பண்ணாலும் சந்தோஷம் தான் நண்பா. ஸோ நீங்க யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. உங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ரொம்ப லொடலொடன்னு பேச ஆரம்பிச்சேன். சாரி நண்பா, பாய்.